வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக எழிலன். தலைப்புச் செய்திகள். கல்வி முறைகளில் இணையவழி கல்வி சிறப்பு மிக்கது. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. தமிழகத்தில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினருடன் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை. மேற்கு வங்க வளர்ச்சிக்கு மாநில அரசு முட்டுக்கட்டை. பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. நாட்டில் வேலைவாய்ப்பின்மை எப்பொழுதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி. நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய திறமையான பிரதமர் வேண்டும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. நிலமற்ற ஏழை விவசாயிகளின் 5 சவரன் வரையிலான நகைக்கடன்கள் தள்ளுபடி. மு.க. ஸ்டாலின். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி. மும்பை அணிக்கு எதிராக டாஸ் வென்ற சென்னை முதலில் பந்து வீச்சு. விரிவான செய்திகள். இணையவழி கல்வியை மிகச்சிறந்த கல்வி முறை என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திரா காந்தி தேசிய திறந்தவெளி பல்கலைக்கழகத்தின் 32வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இணையம் மூலம் கல்வி கொண்டு சேர்க்க முடியும் என்று கூறினார். கல்வி அறிவு விகிதம் அதிகரிப்பதற்கு இது உதவுவதாக தெரிவித்த அவர், இந்திரா காந்தி தேசிய திறந்தவெளி பல்கலைக்கழகம் இதனை உறுதி செய்துள்ளதாக கூறினார். இந்திய ராணுவம், கடற்படை, அசாம் ரைபிள் போன்றோருக்கான பாதுகாப்பு படையினருக்கான 11 பிராந்திய மையங்களை இப்பல்கலைக்கழகம் அமைத்துள்ளது குறித்து அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்த தொலைதூர கல்வி மூலம் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த அதிகாரிகளும் வீரர்களும் தங்கள் படிப்புகளை தொடர முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இப்பல்கலைக்கழகத்தில் படிப்பை முடித்த மாணவர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் பட்டங்களை வழங்கினார். புயலால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாள நாட்டிற்கு உதவ தயாராக உள்ளதாக இந்தியா அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரவீஷ்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேபாளத்தின் பாரா மற்றும் பர்சா மாவட்டங்களில் தாக்கப்பட்ட புயலால் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது பற்றி இந்தியா கவலையடைந்திருப்பதாக தெரிவித்தார். புயலில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன் காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற பிரார்த்திப்பதாக அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அளிக்க இந்தியா தயாராக உள்ளதாகவும், இதற்காக காட்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகத்துடன் தொடர்பு கொண்டு வருவதாகவும் ரவீஷ்குமார் தெரிவித்துள்ளார். இந்திய தேர்தல் ஆணையர்கள் சுஷில் சந்திரா, அசோக் லவாசா மற்றும் அதிகாரிகள் இன்று சென்னையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தினர். தேசிய கட்சிகளான பிஜேபி, காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், தேசியவாத காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் மாநில கட்சிகளான அஇஅதிமுக, திமுக, தேமுதிக ஆகிய கட்சிகளின் நிர்வாகிகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர். தேர்தலை முறையாகவும் அமைதியாகவும் நடத்துவது குறித்தும், புகார்களின் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வது பற்றியும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. காலியாக உள்ள 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உடனடியாக இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என்று அரசியல் கட்சிகளின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடைபெற்றது. தமிழகத்தில் தேர்தல் முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்வதற்காக வருகை தந்துள்ள தலைமை தேர்தல் ஆணையர்கள் மற்றும் நிர்வாகிகள் நாளை வருமான வரித்துறை, சுங்கத்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளின் அதிகாரிகளுடன் தலைமை செயலாளர், உள்துறை செயலாளர், காவல்துறை தலைவர் உள்ளிட்ட மாநில உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகின்றனர். இனி வருவது தேர்தல் செய்திகள். மேற்கு வங்க மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி செயல்படுவதாகவும், அவர் மாநில வளர்ச்சிக்கான வழிவகைகளை காண வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
சிலிகுரியில் இன்று பிஜேபி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கான மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை மம்தா பானர்ஜி புறக்கணித்ததாகவும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் பயனை மேற்கு வங்க மாநில மக்கள் பெறுவதற்கு அவர் அனுமதிக்கவில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார். முன்னதாக அருணாச்சல பிரதேச மாநிலம் பாசிகேட்டில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் காங்கிரஸ் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை பொய்கள் நிறைந்த போலி ஆவணம் என்றும் கடந்த 2004ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது காங்கிரஸ் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் 2009ஆம் ஆண்டுக்குள் அனைத்து வீடுகளுக்கு மின்வசதி அளிக்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது என்றும் தெரிவித்தார். ஆனால் 2014ஆம் ஆண்டு வரை 18,000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் மின் வசதியின்றி இருந்தது என்று அவர் கூறினார். ரயில்வே மற்றும் விமான போக்குவரத்து வசதிகள் அனுமதிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் இட்டா நகர் மற்றும் பாசிகாட் ஆகிய 2 நகரங்களும் நவீன நகரங்கள் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வடகிழக்கு மாநிலங்களான நாகாலாந்து மற்றும் அசாமில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அசாம் மாநிலம் போகாகட்டில் உரையாற்றிய அவர் தொழிலதிபர்களுக்கு ஆதரவாகவே பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். நாட்டில் வேலைவாய்ப்பின்மை கடந்த 45 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக கூறிய அவர் 5 வகையிலான ஜிஎஸ்டி வரி விகிதம் மூலம் நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள ஆண்டிற்கு 72,000 ரூபாய் நிதி உதவி ஏழை பெண்களின் நேரடி வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். மாலையில் வடக்கு லக்கிம்பூர் பகுதியிலும் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் ராகுல் காந்தி உரையாற்றுகிறார். நாளை கேரளா செல்லும் அவர் தாம் போட்டியிடும் வயநாடு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அவருடன் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியும் செல்ல உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போட்டியிடும் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, சமாஜ்வாதி கட்சித் தலைவர்கள் முலாயம் சிங், அகிலேஷ் யாதவ் ஆகியோருக்கு எதிராக போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. ரேபரேலி தொகுதியில் சோனியா காந்திக்கு எதிராக கடந்த ஆண்டு காங்கிரஸில் இருந்து விலகி பிஜேபியில் சேர்ந்துள்ள தினேஷ் பிரதாப் சிங் நிறுத்தப்பட்டுள்ளார். மைன்குரியில் முலாயம் சிங் யாதவுக்கு எதிராக பிரேம் சிங் ஷைக்கியாவும், அகிலேஷ் யாதவுக்கு எதிராக பிரபல கோஜ்புரி நடிகர் தினேஷ்லால் யாதவும் போட்டியிடுவார்கள் என பிஜேபி அறிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் கூட்டணி கட்சியான சிவசேனா எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து மும்பை வடகிழக்கு தொகுதியான தற்போதைய எம்பியான கிரீத் சோமையாவுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை பிரிவினைவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் ஆதரவாக உள்ளதாக பிஜேபியின் தலைவர்களில் ஒருவரும் பாதுகாப்பு அமைச்சருமான நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தேர்தல் அறிக்கை தேசிய நலனை புறக்கணித்து நாட்டிற்கு எதிராக செயல்படுவதற்கு உதவுவதும் போல் இருப்பதாக தெரிவித்தார். ராணுவ சிறப்பு அதிகார சட்டம் ஆய்வு செய்யப்படும் என்றும் தேசவிரோத சட்டம் நீக்கப்படும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது தவறு என்று கூறிய அவர் இது ராணுவ வீரர்களின் மன உறுதியை சீர்குலைக்கக்கூடியதாகும் என்று நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் பீமா கண்டுவின் வாகனத்திற்கு பின் அணிவகுத்த வாகனங்களில் பணக்கட்டுகள் எடுத்துச் செல்லப்பட்டு மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டதாக கூறப்படும் படக்காட்சியை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் பசிகாட் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இது நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜிவாலா இது தொடர்பாக பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் காண்டு மீது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கேள்வி எழுப்பினார். இந்த படக்காட்சியில் துணை ஆணையர், தேர்தல் ஆணைய கண்காணிப்பாளர், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு நிர்வாக அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். ஜம்மு காஷ்மீரில் நிலைமை மோசமடைந்ததற்கு பிஜேபி அரசுதான் காரணம் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் குற்றம் சாட்டியுள்ளார். குப்வாரா மாவட்டத்தில் லோலப் என்னும் இடத்தில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது முன்னேற்றமான நிலையில் இருந்த மாநிலம் தற்போது மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு யார் காரணம் என கேள்வி எழுப்பினார். இவை அனைத்திற்கும் நரேந்திர மோடி ஒருவர்தான் பொறுப்பு என்றும் அவர் கூறினார். மிகப்பெரிய ஜனநாயக நாடான 130 கோடி மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றால் திறமையான, வலிமை வாய்ந்த பிரதமர் இருக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்.
தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து ஸ்ரீவைகுண்டம், ஆழ்வார் திருநகரி, செய்துங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அஇஅதிமுக அரசு கடந்த தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளது. பள்ளி மாணவர்களுக்கு சீருடை, மடிக்கணினி, மிதிவண்டி போன்ற திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை 12,000 18,000 வழங்கப்பட்டுள்ளது என்பன உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டார். நிலமற்ற ஏழை விவசாயிகள் கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் வாங்கியுள்ள 5 சவரன் வரையிலான நகைக்கடன்கள் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். திருப்பூர் பெருமாநல்லூரில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர், திமுக தேர்தல் அறிக்கையில் இந்த வாக்குறுதி இணைக்கப்படும் என்று தெரிவித்தார். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் இது என்று அவர் கூறினார். வேலூர் மக்களவைத் தொகுதியில் பணம் கைப்பற்றப்பட்டது என்ற போர்வையில் அந்த தொகுதிக்கு உட்பட்ட குடியாத்தம், ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தலை ரத்து செய்ய சதி நடப்பதாக கூறினார். தமிழகத்தில் அஇஅதிமுக ஆட்சி தொடர்வதற்காக இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது என்று அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் சுமார் 80 லட்சம் வேலையில்லா பட்டதாரிகள் இருப்பதற்கு மத்திய மாநில அரசுகள்தான் காரணம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் திமுக மக்களவைத் தொகுதி வேட்பாளரை ஆதரித்து ஆலந்தூர், பல்லாவரம், தாம்பரம் ஆகிய இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். பல்லாவரத்தில் பேசிய அவர், மருத்துவ மற்றும் பொறியியல் பட்டதாரிகள் தங்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காததால் குறைந்த கல்வி தகுதியுடைய வேலைக்கு கூட போட்டி போடும் சூழல் தமிழகத்தில் நிலவுவதாக கூறினார். பொள்ளாச்சி சம்பவம், ஜிஎஸ்டி வரி விதிப்பு போன்ற பிரச்சினைகளால் ஆளும் மத்திய அரசின் மீது மக்கள் அதிருப்தி மனநிலையில் இருப்பதாக அவர் கூறினார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் புதுச்சேரியில் ஆளுநரால் உயர்த்தப்பட்ட குடிநீர், மின்கட்டணம், குப்பை வரி ஆகியவை குறைக்கப்படும் என முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். நெல்லித்தோப்பு பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர், கடந்த ரங்கசாமி ஆட்சியில் அரசுக்கு சொந்தமான ஆலைகளை மூடி தொழிலாளர்களின் வயிற்றில் அடித்ததாக குற்றம் சாட்டினார். மக்களுக்கு வழங்குவதற்கு இலவச அரிசி உள்ள நிலையிலும் அதனை வழங்க விடாமல் தேர்தல் ஆணையமும் துணைநிலை ஆளுநரும் தடுப்பதாக அவர் தெரிவித்தார். வருமான வரித்துறை அதிகாரி போல் வேடமிட்டு மோசடி செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று வருமான வரித்துறை எச்சரித்துள்ளது. வருமான வரித்துறையை சேர்ந்தவர்கள் என கூறிக்கொண்டு சோதனை நடத்த வருபவர்கள் மீது பொதுமக்களுக்கு சந்தேகம் எழுந்தால் அவர்களது அடையாள அட்டையை பரிசோதிக்க வேண்டும் என்று சென்னை வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் இளவரசி அறிவுறுத்தியுள்ளார். இந்த அடையாள அட்டையில் அதிகாரிகளின் கையெழுத்தும் பதவியும் குறிப்பிடப்பட்டிருக்கும் என்று தெரிவித்த அவர், சந்தேகம் எழும் பட்சத்தில் வருமான வரி தலைமையகத்தை தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என்று கூறியுள்ளார். மதுரையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 47 கிலோ தங்க நகைகள் இன்று பறிமுதல் செய்யப்பட்டது. மக்களவைத் தேர்தலையொட்டி மதுரை ஐயர் பங்களா பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது கம்மல், மூக்குத்தி உள்ளிட்ட 47 கிலோ தங்க நகைகள் உரிய ஆவணங்கள் இன்றி இல்லாத காரணத்தால் பறிமுதல் செய்யப்பட்டது. கைப்பற்றப்பட்ட நகைகள் குறித்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். மக்களவைத் தேர்தலில் வேலூர் தொகுதி குறித்து ஒரு அலசல். தமிழகத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள மக்களவைத் தொகுதியாக உள்ளது வேலூர் மக்களவைத் தொகுதி. இத்தொகுதி வேலூர், அணைக்கட்டு, கேவிக்குப்பம், குடியாத்தம், வாணியம்பாடி, ஆம்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாகும். வேலூர் கோட்டை, ஜலகண்டேஸ்வரர் ஆலயம், தோல்பொருள் பதனிடுதல், தயாரிப்பு மற்றும் ஏற்றுமதியின் தலைமையிடம், கிறிஸ்தவ மருத்துவமனை மற்றும் கல்லூரி, பிரபலமான ஆம்பூர் பிரியாணி ஆகியவை இத்தொகுதியின் சிறப்பு இயல்புகளாகும். வேலூர் மக்களவைத் தொகுதியில் உள்ள மொத்தம் 14,07,815 வாக்காளர்களில் 6,90,154 ஆண்களும் 7,17,581 பெண்களும் உள்ளனர். இத்தொகுதியின் தற்போதைய மக்களவை உறுப்பினராக இருப்பவர் அஇஅதிமுகவை சேர்ந்த பி. செங்குட்டுவன். சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளதால் பயணிகளுக்கான மேம்பட்ட வசதிகளின் தேவை,
நாடெங்கிலும் இருந்து வேலூர் கிறிஸ்தவ மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வருபவர்களுக்கான வசதிகளின் அவசியம், தொகுதியின் பெரும்பான்மையான பகுதிகளில் அமைந்துள்ள தோல் பதனிடும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுகளினால் சுற்றுச்சூழல் மற்றும் நீர்நிலைகளுக்கு ஏற்படும் பாதிப்பு இத்தொகுதியின் முக்கிய பிரச்சனையாகும். பாலாறில் எங்களுக்கு தண்ணீர் குடிநீர் பிரச்சனை இருக்குது. அதில் ஆந்திர அரசு எங்களுக்கு அந்த அணை கட்டுறது நிப்பாட்டணும் சார். அதே போல் வேலூர் மாவட்டத்தில் எங்களுக்கு ஃபுல்லாக அந்த டிராஃபிக் ஜாம் நிறைய இருக்குது. அது ரிங் ரோடு அமையத்துக்காக எங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சுன்னா வருகின்ற அந்த அரசாங்கம் எங்களுக்கு நம்ம முடிவு எடுக்கணும் சார். இங்கே முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகுது. இதில் தண்ணிக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த தண்ணி பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். ஏன்னா போன மாதங்களில் ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை தண்ணி கிடைக்கும். எங்களுக்கு அந்த மாதிரி கிடைச்சுனாக்கா நோய் நொடிலாம் வருமே தவிர நல்ல சுகாதாரமாக நாங்கள் இருக்க முடியாது. நாங்கள்லாம் ஜிஎஸ்டி வரி அதெல்லாமே நிறைய கட்டிகிட்டே இருக்கோம். அப்படின்றதுக்காக கல்வி மருத்துவம் ஃப்ரீயாக கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி கேர்ள்ஸ் எதனா ஒரு ஊரில் ஜாப் பண்ணால் அவங்களுக்கு தங்கறதுக்கான ஒரு விடுதி இருந்தால் எல்லாருக்குமே சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இதை ஆதரிக்கிற கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ஓட் கண்டிப்பாக போடுவோம். ஆந்திராவில் தடுப்பணை கட்டுறாங்க. அதை மத்திய அரசாங்கம் தலையிட்டு அதை கொஞ்சம் தடுத்து நிறுத்தி தமிழகத்துக்கு வழிவகை செய்யணும். புதிய பஸ் ஸ்டாண்டு நல்லா விரிவுபடுத்தி கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. அப்போ இந்த ஏழை எளிய மக்களுக்கோசரம் சிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் விரிவுபடுத்துங்க. வரும் மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியின் சார்பில் புதிய நீதி கட்சி நிறுவனர் ஏசி சண்முகம் இத்தொகுதியில் போட்டியிடுகிறார். திமுக தலைமையிலான கூட்டணியின் சார்பில் திமுக முன்னாள் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் போட்டியிடுகிறார். இரு கூட்டணிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களை தவிர இதர வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். வேலூர் தொகுதி வாக்காளர்களில் எத்தனை பேர் தங்களது வாக்குகளை பதிவு செய்கிறார்கள் என்பது வரும் 18ஆம் தேதியன்று தெரியவரும். யாரை தேர்ந்தெடுத்தார்கள் என்பது அடுத்த மாதம் 23ஆம் தேதியன்று தெரியவரும். சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் இன்று சாத்தூர், பரமக்குடி தொகுதிகள் குறித்து ஒரு பார்வை. விருதுநகர் மக்களவை தொகுதியில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றாக உள்ளது சாத்தூர் சட்டமன்ற தொகுதி. வரும் 18ஆம் தேதியன்று இடைத்தேர்தல் நடைபெறும் இத்தொகுதியில் 1,13,506 ஆண், 1,19,010 பெண் வாக்காளர்கள் உட்பட மொத்தம் 2,32,537 வாக்காளர்கள் உள்ளனர். இந்த இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளராக MSR ராஜவர்மன், திமுக சார்பில் வி. ஸ்ரீனிவாசன், அமமுக வேட்பாளராக ST சுப்பிரமணியன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இத்தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறும் நாள் வரும் 18ஆம் தேதி, முடிவுகள் அறிவிக்கப்படும் நாள் அடுத்த மாதம் 23ஆம் தேதி. ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றாக உள்ளது பரமக்குடி தனி சட்டமன்ற தொகுதி. இத்தொகுதியில் உள்ள மொத்தம் 2,49,402 வாக்காளர்களில் 1,23,650 ஆண்களும் 1,25,732 பெண்களும் உள்ளனர். வரும் 18ஆம் தேதியன்று நடைபெறும் பரமக்குடி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் என். சதன் பிரபாகர், திமுக வேட்பாளராக எஸ். சம்பத்குமார், அமமுக சார்பில் டாக்டர் எஸ். முத்தையா உள்ளிட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். வரும் 18ஆம் தேதியன்று நடைபெறும் இடைத்தேர்தலில் பரமக்குடி மக்கள் வாக்களித்திட தமிழக சட்டமன்றத்தில் அவர்களது கருத்துக்களை யார் எதிரொலிக்கப் போகிறார்கள் என்பது அடுத்த மாதம் 23ஆம் தேதியன்று தெரியவரும். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். குரூப் 1 முதன்மை தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. சுமார் 1,70,70,000 பேர் கலந்து கொண்ட இந்த தேர்வில் 9,850 பேர் தேர்வாகியுள்ளனர்.
தெரிவு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்கள் இம்மாதம் 10ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை தங்களது சான்றிதழ்களை அரசு இ-சேவை மையங்கள் மூலமாக தேர்வாணைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. முதன்மை தேர்வுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பின் அதற்கான குறிப்பாணை தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் மின்னஞ்சல் மற்றும் குறுஞ்செய்தி மூலமாக தகவல் தெரிவிக்கப்படும் என்றும் அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சொத்து மற்றும் கடன் விவரங்களை இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என வருமான வரித்துறையினருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை போயஸ் கார்டன் இல்லம், கோடநாடு எஸ்டேட் உள்ளிட்ட 913 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை பராமரிக்க நிர்வாகி நியமனம் செய்வது குறித்து உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எம் சுந்தரேஷ் மற்றும் சரவணன் ஜெயலலிதாவின் சொத்து மற்றும் கடன் விவரங்களை இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். இதனிடையே ஜெயலலிதாவின் உறவினர் தீபக் இந்த சொத்துக்களுக்கு தன்னை நிர்வாகியாக நியமிக்க கோரி தாக்கல் செய்த மனுவை இந்த வழக்குடன் சேர்த்து விசாரிக்க நீதிபதிகள் ஒப்புதல் தெரிவித்தனர். சென்னையில் பள்ளி மாணவர்களுக்கு அஞ்சல் தலை சேகரிப்பது தொடர்பான கோடைகால முகாம் நடைபெறவுள்ளது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள தலைமை அஞ்சலக வளாகத்தில் நடைபெறவுள்ள இந்த முகாமை சென்னை தலைமை அஞ்சலக அலுவலகம் ஏற்பாடு செய்துள்ளது. இம்மாதம் 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை இந்த முகாம் நடைபெறும் என்றும் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கோடைகால முகாமில் கலந்து கொள்ள 250 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திமுக முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம், அவரது மகன் ராஜா உள்ளிட்ட 16 பேர் மீதான நில மோசடி வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. சேலம் நகைக்கடை உரிமையாளருக்கு சொந்தமான நிலத்தை அபகரிக்க முயன்றதாக சேலம் குற்றப்பிரிவு காவல்துறையினர் வீரபாண்டி ஆறுமுகம் உள்ளிட்ட 16 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். சென்னை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட இந்த வழக்கினை ரத்து செய்யுமாறு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கினை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் குற்றம் சாட்டப்பட்டவர்களுடன் மனுதாரர் சமரசம் செய்து கொண்டதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதால் சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுவதாக உத்தரவிட்டார். புகழ்பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா தொடங்கியது. விழுப்புரம் மாவட்டம் கூவாகத்தில் ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் இந்த சித்திரை திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வரும் சித்திரை மாதம் 19ஆம் தேதி வரை இந்த விழா நடைபெற உள்ளது. தொடக்க நாளான இன்று சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மக்கள் கஞ்சி கலயங்களை ஊர்வலமாக எடுத்து வந்து அம்மனுக்கு படையலிட்டனர். திருநங்கைகள் கோவில் பூசாரியால் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்வு வரும் சித்திரை மாதம் 16ஆம் தேதி என்று நடைபெறும். அடுத்து வருவது உலகச் செய்திகள். மலேசிய முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் மீதான ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை இன்று அந்நாட்டு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. 65 வயதான நஜீப் ரசாக் தனது ஆட்சி காலத்தில் அந்நாட்டின் சேம நல நிதியில் இருந்து $1 மில்லியன் ரூபாய் அளவிற்கு ஊழலில் ஈடுபட்டதாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இது தவிர இன்னும் பல ஊழல் வழக்குகள் அவர் மீது இருப்பதாக கூறப்படுகிறது. கணக்கில் வராத பல மில்லியன் டாலர் பணம் அவரது வங்கிக் கணக்கில் சேர்க்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே கடந்த மாதம் நீதிமன்றத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் அவர் 10.3 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக கூறப்படும் 7 குற்றச்சாட்டுகள் மீதான வழக்கு விசாரணையும் இன்று நடைபெற்றது. ஐரோப்பிய யூனியனில் இருந்து பிரிட்டன் விலகுவதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க கோரி விடுபடும் அந்நாட்டு பிரதமர் தெரேசா மே கூறியுள்ளார். அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் இது தொடர்பான தீர்மானம் தோல்வியடைந்த நிலையில் அரசு மேற்கொண்டு இதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவித்தார். வரும் 12ஆம் தேதி ஐரோப்பியனிலிருந்து பிரிட்டன் வெளியேற வேண்டிய நிலையில் பிரதமர் தெரேசா மே இந்த காலக்கெடுவை கோரியுள்ளார். இதன் பின்னர் தமது அரசு ஐரோப்பிய யூனியனிலிருந்து வெளியேறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அல்ஜீரியாவில் கடந்த 20 ஆண்டுகாலமாக அதிபர் பதவியில் நீடித்து வரும் அதிபர் அப்துல் அசீஸ் புட்டிஃபிலிக் நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். 82 வயதாகும் அவர் பதவி விலக வேண்டும் என்று அல்ஜீரியா முழுவதும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கும் அவர் அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிடக்கூடாது என்றும் வற்புறுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இம்மாத இறுதி வரை பதவிக்காலம் இருந்தபோதும் நேற்று அதிபர் பதவியிலிருந்து அப்துல் அசீஸ் புட்டிஃபிலிக் நேற்று திடீரென ராஜினாமா செய்தார்.
அதிபரின் இந்த ராஜினாமா அறிவிப்பு அல்ஜீரியா மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வீதிகளில் ஒன்று திரண்ட மக்கள் வாகனங்களில் ஒலியை எழுப்பி தங்களது மகிழ்ச்சியை கொண்டாடினார்கள். இனி வருவது வணிகச் செய்திகள். நடப்பாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி 7.2% அளவிற்கு வளர்ச்சியடைய வாய்ப்புள்ளதாக ஆசிய வளர்ச்சி வங்கி கூறியுள்ளது. இதுகுறித்து அவ்வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேளாண்மை துறையில் வளர்ச்சி குறைவு காரணமாக கடந்த 2017ஆம் ஆண்டில் 7.2% இருந்த வளர்ச்ி 2018ஆம் ஆண்டில் 7% குறைந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டுள்ள சலுகைகள் காரணமாக நடப்பாண்டில் 7.2%ஆகவும் அடுத்த ஆண்டு 7.3%ஆகவும் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வு அதிகரிப்பு, வருமான உயர்வு, பணவீக்க குறைவு ஆகியவை பொருளாதார நடவடிக்கைக்கு ஊக்கமளிக்கும் காரணங்கள் என்றும் ஆசிய வளர்ச்சி வங்கி குறிப்பிட்டுள்ளது. இந்திய பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் தொடங்கி இறக்கத்துடன் முடிவடைந்தன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டெண் சென்செக்ஸ் 179 புள்ளிகள் குறைந்து 38,877 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டெண் நிப்டி 69 புள்ளிகள் குறைந்து 11,640 புள்ளிகளாக இருந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகராக இந்திய ரூபாயின் மதிப்பு 32 காசுகள் அதிகரித்து 68 ரூபாய் 42 காசாக உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 24,016 ரூபாய்க்கும் 1 கிராம் தங்கத்தின் விலை 3,002 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 40,300 ரூபாய்க்கும் 1 கிராம் வெள்ளி 40 ரூபாய் 30 காசுகளுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 75 ரூபாய் 62 காசுக்கும், டீசல் விலை 69 ரூபாய் 78 காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். கிரிக்கெட் விளையாட்டில் ஊழலை தவிர்ப்பதற்கு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சர்வதேச போலீஸ் அமைப்பான இன்டர்போல் உடன் இணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளது. பிரான்ஸ் நாட்டின் லியான் நகரில் உள்ள இன்டர்போல் தலைமையகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஐசிசி ஊழல் ஒழிப்பு பிரிவு பொது மேலாளர் அலெக்ஸ் மார்சல் கலந்து கொண்டபோது இதுகுறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஊழலில் ஈடுபடாமல் இருப்பதற்கான விழிப்புணர்வு குறித்து விளையாட்டு வீரர்களுக்கு அறிவுறுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கு இன்டர்போலின் பணி இன்றியமையாதது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை, மும்பை அணிகள் தற்போது விளையாடி வருகின்றன. மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்று வரும் ஆட்டத்தில் டாஸ் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய மும்பை அணி சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 39 ரன்கள் எடுத்துள்ளது. சென்னை அணி இதுவரை விளையாடிய 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. மும்பை அணி 3 ஆட்டங்களில் 1 போட்டியில் வெற்றி பெற்று 6ஆம் இடத்தில் உள்ளது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் மகளிர் கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. மியான்மரில் நடைபெற்ற இப்போட்டி இன்று பிற்பகல் 2 மணிக்கு நடைபெற்றது. போட்டி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய அணியின் கேப்டன் அலாஸ்டா தேவி, இந்த போட்டியில் தாங்கள் கடுமையாக உழைத்ததாகவும் போட்டியில் வெற்றி பெற்றது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி முறைகளில் இணையவழி கல்வி சிறப்பு மிக்கது, குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. தமிழகத்தில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினருடன் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை. மேற்கு வங்க வளர்ச்சிக்கு மாநில அரசு முட்டுக்கட்டை, பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. நாட்டில் வேலைவாய்ப்பின்மை எப்பொழுதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளது, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி.
நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய திறமையான பிரதமர் வேண்டும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. நிலமற்ற ஏழை விவசாயிகளின் 5 சவரன் வரையிலான நகைக்கடன்கள் தள்ளுபடி. மு.க. ஸ்டாலின். IPL கிரிக்கெட் போட்டி. மும்பை அணிக்கு எதிராக டாஸ் வென்ற சென்னை முதலில் பந்து வீச்சு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.